ஒரு தடவை சிவகங்கை தாயமங்கலத்திலிருந்து முத்து செட்டியார் என்பவர் எப்பயுமே மதுரையில வியாபாரம் செய்ய வருவாரு. அப்படி அவர் வரும்போது மீனாட்சி அம்மன் கிட்ட எப்பயுமே தனக்கு ஒரு குழந்தை வரம் தர சொல்லி வேண்டுவாரு. அப்படிதான் ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிட்டு அவரோட ஊருக்கு போறாரு. அப்படி போற ஒரு வழியில ஒரு 4 வயசு இருக்க ஒரு பெண் குழந்தை அழுதுகிட்டு நிக்குது. இத பார்த்து பரிதாபப்பட்டு போன இந்த ஐயா அந்த பிள்ளை கிட்ட உங்க அப்பா அம்மா எங்க பாப்பான்னு கேக்குறாரு. அப்ப இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்ததால ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. அப்ப இந்த ஐயா நம்ம நீண்ட நாளா கடவுள் கிட்ட வேண்டினதுக்கு நமக்கு வரமாதான் இந்த குழந்தை கிடைச்சிருக்கோன்னு சொல்லி இந்த பிள்ளைய தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போற கொஞ்ச தூரத்திலேயே வியாபாரம் செஞ்சு முடிச்ச அசதியில இந்த ஐயா அவர் ஊர்ல இருக்க ஒரு குளத்து கரையில இந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு குளிக்க போறாரு. அப்படி குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறப்ப அங்க உட்கார்ந்து இருந்த அந்த குழந்தைய காணோம். அப்ப இதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி அடைகிறாரு இந்த ஐயா. இதுக்கப்புறமா இரவு வீட்டுக்கு வந்து இப்ப நடந்த எல்லா சம்பவத்தையும் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறமா இரவு இவருடைய கனவுல தோன்றின அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காமிச்சு தான் மாரியம்மன்னும் தான் இப்ப ஊருக்குள்ள இருக்க ஒரு வனத்துக்குள்ள இருப்பதாகவும் அங்க தன்னோட பாத சுவடு இருப்பதாகவும் அங்க இருக்க மண்ணால ஒரு சிலை செஞ்சு வழிபட்டா மக்கள் கஷ்டத்தை நீக்குவதாக சொல்லி மறைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அதன்படி ஊருக்குள்ள இருக்க அந்த வனத்துக்குள்ள வந்து அம்மனோட பாத சுவடை கண்டுபிடிச்சு அங்க இருக்க மண்ணால அம்மன் சிலையை செஞ்சு வழிபட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இந்த அம்மனுடைய சக்தி மக்களிடையே பரவி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மனுக்கு கோவில் எழுப்பியிருக்காங்க. இப்படி இந்த அம்மனுடைய சிலையில இருந்து முத்து முத்தா வேர்வை துளிகள் வருவதாகவும் இதனாலதான் இந்த அம்மனுக்கு முத்துமாரியம்மன் பேர் வந்ததாக சொல்லப்படுது. அப்படி உருவான அந்த கோவில் தான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில். அதே போல இந்த மாசத்துல தான் இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில்ல திருவிழா ஆரம்பிச்சு மக்கள் பக்தி பரவசத்தோட வழிபடுவாங்க.